அப்படி சகாதேவ பாலனா இருப்பினும் ஈண்டெடுத்த தாய் தந்தை நண்பா மன்னா பாசத்தோடு பகிர்ந்தெடுத்தாலே அம்மா என தாய் 10 மாதம் 300 நாள் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 4,32,000 வருஷம் 18,000 விசர நாடுகள் 18,000 தசமி நாடுகள். அதெல்லாம் கண்டுபிடாது கண்டுபிடிக்கிற புலவர்களே 18,000 விசவிட நாடுகள் 18,000 தசமி நாடுகள் ஒரு அங்கத்திலே சுமந்தெடுத்த என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் என் அன்னை ஒரு ஆலயம் அது எம்ஜிஆர்ங்க. நான் குடியிருந்த கோயில் இந்த அங்கத்திலே சுமர்ந்து கொண்டிருந்தாலே ஒரு பெண் எப்பேற்பட்ட தாய் அவள் பெயர் என்ன? நாளைக்கு லீவ் லெட்டர் இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரே ராஜா அந்த ராஜாவுக்கு ரெண்டு பொட்டை பிள்ளைங்களாம். பொட்டை பிள்ளைங்க ரெண்டு. என்னடா வாய திறந்துட்டு சொல்லும்போது மறந்து போயிருடா சாதறா. அண்ணா கொள்ளு ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அங்க உனக்கு கதை யார் இடத்துல நிக்கிறோம்
எங்க பேசுறோம்? தெரியாத பேசிக் கொண்டிருக்கிறாயா? என்னை பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த என் தாய் அன்னை ஒரு ஆளை என்பது என்ன ஒரு தாய்? என்ன சாமி? ரஜினி படமா? ஆமா. ஏய், அளவர நான் என்ன மசிலி கழுவுறேன் நண்பா. வை வை. அன்னை ஒரு ஆளை என்பது என்ன? என்ன சாமி? ஒரு பெண்மணியானவள் அள்ளும் பகலும் 60 நாளையும் இரவென்று பாராமல் அடிக்கின்ற வெயில் என்று பாராமல் துயரத்தோடு துன்பத்தோடு ஆசையோடு பகிர்ந்தெடுத்தாலே ஒரு தாய். பாசத்தோடு நம்மளை பெற்ற தாய். பெத்து போட நினைச்சு அடி வாங்கி தெரியாது. நானும் பொறுமையா வந்தாலும் சப்பு சப்பு நடிக்க மத்தாலக்காரங்க என்ன கேட்காம செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னதுங்க மேல வச்சு நிக்க அடிச்சு அடிக்கிறது என்னதுங்க? ஏன் கீழே படுக்க வச்சு அடிக்கணும்? கீழே வச்சு படுக்க வச்சு அடிச்சாதாங்க நல்லா இருக்கும். சப்பு சப்புன்னு அடிச்சாதாங்க நல்லா இருக்கும். 2 மத்தால் தாரிட்டு கொடுத்தேன். மத்தாலக்காரங்க தான் கொடுத்தேன். வாடகை கொடுத்து சும்மா கொடுத்தியா? வாடகை கொடுத்தேன். அப்புறம் வாடகை தாராமே அடிக்கிறான் கேன புண்டா. வாடகை கொடுக்காத அடிக்கிறது தப்பு தான். வாடகை கொடுத்து அடிக்கணும் கேன புண்டா. ஏய் வந்து சொல்றாங்க ஓயங்கம். ஏய் வாடகை கொடுத்துறா குடுக்குறடா. ஏய் இருங்க. வாடகை குடுக்கணும். ஒரு மாசமா சம்பளம் தரணும். வாடகை தரணும். ஓயால தொழுத்து. ஏய் அல்லும் பகல் 60 நாளையும் துயரத்தோடு பெற்றெடுத்த தாய்தான் அன்னை ஒரு ஆலயம். நாம குடியிருந்த கோயில் என்பது தோல் நடுங்க பயிர் குலுங்க இடை நடுங்க துயரத்தோடு அன்னதனியம் ஆதாரம் இல்லாமல் இந்த அங்கத்திலே சுமந்து இருந்தாலே ஒரு பெண் அதுதான் குடியிருந்த கோயில். அதுதான் குடியிருந்த கோயிலா நண்பா? நான் குடியிருக்கிற கோயில் ஒரு தான் இருக்குதுங்க. உலகத்தில் உயர் ஜீவன்களுக்கு அனைத்துக்குமே எந்த கடவுள் தெய்வம்? மகாராஜா இருங்க. மகாராஜா இருங்க. மகாராஜா இந்த கூட்டத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. இந்த கூட்டத்துல பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? வாயு பகவான் வந்து விட்டார். இந்த கூட்டத்துல யாரோ குச்சி விட்டுட்டாங்க. அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. போய் நீ மூந்து பாத்துட்டு வா. அதே சண்டால அவங்க சூத்த மூந்து பார்க்க சொல்றான். அதோ என்னால முடியாதுடா அப்பா. நண்பா நமக்கெல்லாம் தெய்வம் எது? யாசாமி நமக்கெல்லாம் என்னது தெய்வம் எது? சாமி வாட்டரும் டம்ளரும் தான் சாமி. இதுதானா? தாயே சிறந்த கோவில் மேல தங்கத்தில் மிக்க மந்திரம் இல்ல. இருங்க சாகர் மாமா வாங்கிட்டு போய் என்ன அடிக்கிறது என்ன அடிக்கிறாங்க மச்சம் அடிச்சுன்னு சொல்லுவோம். வெளியே போயிடுறான். வந்து நடுவில் போட்டு அப்படி ஏமாண்டு போட்டு என்ன சாவுடா மெத்தவுடா ஓல யார நாளைக்கே காத்தாலை 10 எரித்து போ. தாயே சிறந்த கோவிலும் இல்ல தங்கச்சொல் மிக்க மந்திரம் இல்ல. நமக்கெல்லாம் தாய் தான்
தெய்வங்கள் தாய் தோப்பம் இல்லை என்றால் நாம இல்லை. முதல் முறையாக நமக்கெல்லாம் தாய் தோப்பம் தான் தெய்வம். இரண்டாவது குரு, மூன்றாவது இடம் தான் தெய்வம். அப்படி பாசத்தோடு பகிர்ந்தெடுத்த என் மாதா யாரு? என் தாயோ மந்தார அம்மன். உன் தாய் தான் மந்தார தேவி. பூ எம்மைக்கு பூக்கு பண்ணி சேர்த்தாக்கு முகடு இல்ல. அப்படி என்றால் என்ன? அப்படின்னா உங்க அம்மாளுக்கு பூ வாங்கி தர உங்க ஒப்பலையாங்கிறது இல்லையே, தவறான வார்த்தை. கொக்கத்தங்க நீ பூக்கா உங்க அம்மனை தங்க அம்மா மந்தார தேவி. பூ எம்மைக்கு பூக்கு பண்ணி சேர்த்தாக்கு முகடு இல்ல. கொக்கத்தங்க நீ பூக்கா உகரா கொடுத்தாங்க. என் தந்தை யார்? எப்பேற்பட்ட மாமன்னன். என் தந்தையும் பாண்டு. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் என் தாய் தந்தைகள். தாயாரோ குந்தி மந்தாரை, தந்தையார் பாண்டிபத்திர மகாராஜன். பாண்டிபத்திர மகாராஜன் குந்தி மந்தாருக்கு பிறந்த உன் பெயர் சாஸ்திர கோடி வந்தன் சகாதேவன் பாலகன். அப்படி சகாதேவனாக இருந்தாலும் நீ ஒண்டி ஒருவராக பிறந்தையா? உடன் பிறந்தவர்கள் ஒரு கேள்வி. கூடி பிறந்தவர்கள், கூட்டுப்பால் உண்ணவர்கள், செந்து பிறந்தவர்கள், பால் உண்ணவர்கள் என் உடன் பிறப்புகள். குருநாடு குலகுலமா
பொறுமையா பாருங்க கைச்சா நண்பா புரியவா கொஞ்சம் மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நாங்க சரியாக 5 பஞ்ச பாண்டவர்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் யார் யார் என் தாய் குந்தியம்மனுக்கு 3 பேர் பிறந்தோம் பொறுமைக்கு தருமன் போருக்கு பீமன் வில்லுக்கே விஜயன் 3 பாலர்களும் என் தாய் குந்தியம்மனுக்கு பிறந்தவர்கள் மந்தாரைக்கு என் தாய் மந்தாயம்மனுக்கு அழகிலே பிறந்தவன் நகலராஜன் நகுலன் சாஸ்திரத்தை கற்றுணர்ந்தவன் இந்த சகாதேவன் என் தங்கை அன்புக்கு செல்லத்தோடு பிறந்த 5 இளைய தங்கை சங்குபதி தர்மன் பீமன் அர்ஜுனர் இவங்க 3 குந்தமாதேவிக்கு நகலன் சகாதேவன் சங்குபதி இவங்க 3 பேரும் மந்தாரைக்கு பிறந்தவர்கள் அப்படி பிறந்திருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடு நண்பா நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே 56 தேசத்துக்கு உரிமப்பட்ட நாடு எந்த நாடு
விட்டு ஓடி போயிருவேன். நண்பா சாமி வேண்டாம். இந்த பாண்டவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கு? எங்கே? அஸ்னாபுரம். ஓ, அஸ்தினாபுரம். சபாஸ். ஆ, அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு நாடு. 56 நாடு. 56 தேசம். ஆ. ஆ, என்னென்ன தேசம்? அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 நாடு. ஆ, 56 நாட்டுக்கு 36,000 வீதிகள் ஓ, உண்டு. 36,000 வீதிகள். எந்தெந்த நாடு? என்ன நாடு? அங்கம், அரணம், ஆந்தியம், ஆந்திரம், விளாடன், யாவனம், ஒட்டியம், கரசம், கலிங்கம், கன்னடம், காஷ்மீரம், கன்னாலம், காசம், காந்தாரம், காம்போஜனம், கிராடம், குருகு, குடகு, குந்தாலம், குர்ரு, கூச்சம், குவிந்தியம், கேகயம், கொல்லம், கோசலம், சிங்கு, சுனம், சூரசேனம், கொப்பரன், பாண்டியம், மலையாளம், யுகந்தம், வங்கம், வங்காளம், விருப்பம் என்று சொல்லக்கூடிய 56 நாடு உருமப்பட்ட நாடு. உலகமாக இருப்பது 56 தேசம். ஆ, 56 நாட்டுக்கு இந்த பாண்டவர்களை உருமப்பட்டவர்களா? எங்களுக்கென்று எதிரிகள் யார் இருக்கிறார்? யாரு? நண்பா, சாமி. என் பெரியப்பார் பிள்ளை ஆ, ஆ. அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரியனை எங்களுக்கு எதிரியாக வேண்டும். அஸ்தினாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரிய மன்னன். சபாஸ். ஆ, ஏன் எதிரியானார்? என்ன காரணம்? தவற காசு உதவாதுங்க. அவத்திலே போட்டுன்னு நான் கோமல் எடுத்து போயிருந்தேன். ஐயோ. பெரியப்பார் மக்கள் தானே சித்தப்பார் பிள்ளைக்கும் சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள் கூடி வந்தால் கோடி நன்மை. ஏன் பகை வந்தது? என்ன காரணம்? நண்பா, இருப்பது 56 நாடுகள். 56 தேசம். என் தந்தையோட பிறந்தவர்கள் ஆ, 3 பேர். யார் யார்? என் தந்தை ஆ, பிறந்தவர்கள் 3 பேர் உரைத்தேனே. யார் யார்? அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரிய மன்னன் ஆ, பெற்றெடுத்த ஆ, தந்தை தந்தை. திருதநாட்டி மாமன்னன், ஓ, திருதராட்டி மகாராஜன். பேரான பெரிய தந்தை ஆ, இளைய தந்தை பாண்டு மகாராஜன், பாண்டு மன்னன். என் இளைய தந்தை விதர்ண மாமன்னன். விதிர்ணர். சபாஸ். ஆ, திருதநாட்டி மாமன்னன் காந்தாரி திருமணம் ஓ, செய்து திருதராட்டின் பாண்டு மன்னன் விதுனர். அஸ்தினாபுரத்துக்கு 3 பேர் உருவப்பட்டவர். உருவப்பட்டவர்கள். ஆ, திருதநாட்டி மாமன்னன் காந்தாரியை திருமணம் செய்து சரியாக 100 ஆண் மக்களை பெற்றெடுத்தார். அண்ணா, குரலு. திருதராட்டி மகாராஜனாகப்பட்டவர் காந்தாரி மணந்து சரியாக ஆண் மக்களே 100 பிள்ளைகளை பெற்றெடுத்தாராம். 100 பேரா? என்னத்த வாய் சித்திரமான 100 பேரா? ஒரு தங்கை துரிச்சடை சித்தடை. 101 பேருக்கு உற்பத்தம் செய்தார் திருதநாட்டி மாமன்னன். திருதராட்டியின் காந்தாரி மணந்து என் தந்தையார் பாண்டு மகாராஜன் பாண்டு மன்னன் குந்தி மந்தாரி திருமணம் முடித்து 55 பாண்டவரை பெற்றெடுத்து சரி. ஒரே ஒரு தங்கை சங்குவதியை பெற்றெடுத்தார். சங்குபதி பெற்றெடுத்தார். உண்மைதான். சரி. இளைய தந்தை விதுர மாமன்னனுக்கு ஆ, நித்திய பிரம்மச்சாரி, சரி. திருமணமே இல்லை. ஆ, அந்த காரணத்தினால் கொலாய் மூட்டு கோலம் மூட்டு ஓதுறான். அஸ்னாபுரம் என்பது 56 நாடு உரித்தேனே. ஆ, ஆ. பராம கொண்ட திரியோதரன் துரியோதனன். முன்பதாகவே விளையாட்டு பயிற்சி வைத்தான். ஆ, ஆ. மல்யுத்தம், மல்யுத்தம், கதாய் பயிற்சி, கதாய் பயிற்சி. குடுகுடு தப்பலாம், ஆ, ஆ. அடே சாமி, ஆளா. தப்பலாம் குடுகுடு, நீ கடிச்சு போடு, ஏய். நான் கொடுக்க மாட்டேன். இது மாதிரி விளையாட்டுகளை துவக்கினார். கபடி ஆட்டம். சபாஸ். ஆ, அந்த கபடி விளையாட்டில் ஆ. பாண்டவர்களை வெற்றி பெற்றோம். போராட்டத்தில் எந்த விளையாட்டிலும் பாண்டவர்களே ஜெயம் பெறார்கள். அப்பொழுது திரியோதனன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று பல்லல பகை உதட்டிலே உறவு வைத்தான். வைத்தான். தந்திரமாக. ஆ, நண்பா, சாமி. விளையாட்டை முடித்தோம். ஆ, பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று ஆ. போக வழிதனிலே பொய்க்குள்ளே வெட்டி வைத்தார். பொய்க்குழி வெட்டி வைத்தார். நடுக்க வழிதனிலே நச்சுமுளை நாட்டி வைத்தார். நச்சுமுளை வெட்டி வைத்தார். குடிக்கின்ற சோட 100 கூறு வைத்து நாட்டினார். ஆ, குளிக்கும் குளத்தில கூர்வசி நட்டு வைத்தார். குடிக்கின்ற ஜோட நீரிலே ஆ, ஆ. கூர் ஊசியை நாட்டி வைத்தான். சரி. உண்ணுகின்ற சாதத்தில் ஆ, ஆ. ரசமத்தை கலந்து வைத்தான். ஓ, நஞ்சு என்ற விஷம். சபாஸ். ஆ, படுக்கின்ற வாயுதனில் பாம்புகளை விட்டினான். கொத்தி சாவுட்டும்னு. காவிட்டும் என்று. ஆ, பாண்டவர்கள் பாண்டவர்கள். செத்தமா ஆ, என் மாமன் துணை கொண்டு ஓஹோ. பாண்டவர்கள் வாழ்ந்தோம். சிறிமந்த கண்ணன் ஆதரவோடு. சபாஸ். ஆ. இன்னும் என்ன செய்தான்? ஆ. நண்பா, அண்ணா. பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று ஆ, நாடு நகர நவனித்த செங்கோல் உப்பு சட்டி வரவோடு முதல் சரி. பறித்த ஆரண்யங்கள் காணகோட்டி வைத்தான். ஆ, ஆ. எத்தனை ஆண்டு? எத்தனை ஆண்டு? 1வது சூரியவனம், சூரியவனம். 2வது ராமரிசிவனம், ராமரிசிவனம். 3வது முருக்குபே சிவனம், ஆ. 4வது காணமிருக சிவனம், சரி. 5வது சைந்தவனம், சைந்தவனம். 6வது காமதன் பருவம், காமதேன் பருவம். 4வது கந்துருவனம், ஆ. 8வது குருமருக சிவனம், ஆ. 9வது ரோமரி சிவனம், சரி. 10வது பாலைவனம், ஆ. 11வது விக்கிரவனம், ஆ. 12வது சபாமிருக சிவனம் என்று வைத்திருக்கிறார். நண்பா, சரி. 12 வனங்கள் முடித்தோம். ஆ, திருநேரத்தில் நாடு கேட்டோம். ஆ. நாடு கொடுக்க முடியுமா முடியாது என்று சாமி, அண்ணா. தந்திரமாக என்ன செய்தான்? யா சாமி, துரியன நாடு கட்டிக்கிறேட்டு கானகத்துக்கு சென்றீங்க.
பான சூதனால் பகடையாடி நாடு நவனிந்து கூட ஆணைத்து போட்டு அங்க வஸ்திரம் அனைத்தும் பறித்து கொண்டான் துரியன். அப்படி கானகத்துக்கு போனீங்கல்ல, கானகத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் வச்சிருப்பீங்கல்ல, நீ என்ன சபதம் வச்ச நண்பா? ஓய் 150 ரூபா நாடு கேட்கும் போது நாடு கொடுக்க மறந்தான். 5 பேருக்கு 5 வீடு நாடு கேட்டோம், வீடு கொடுக்க மறந்தான். தந்திரமாக இந்த பாண்டவரை வரவழைத்து அறுக்க மளிகினாலே மாளிகை கட்டினான். எப்படி ஐவரர் உள்ளே ஊட்டினான். அர்ஜுனன் அதாவது ஆயன் துணை கொண்டு அர்ஜுனர்கள் எல்லாமே தப்பித்தோம். அப்படி இருந்தாலும் இந்திரபரிசத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இன்று தினமாக அண்ணன் அழைத்தார். இதோ காரணமாக அழைத்துவா. அப்படி இருந்தாலும் ஆகட்டும். மல்லிகை முல்லிகை பொங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற பாரியாளர்கள் எல்லாம் வைத்து வந்து உங்கள் பாதத்தை பன்னீராலும் பாலாலும் கழுகி உங்களுடைய பட்டாடாலை துடித்து உங்கள் பாதத்தில் குறித்த ஆதாரமாக நமஸ்காரம் செய்தோம். இன்று தினமாக என்னை வரவழைத்த காரணங்கள் தம்பி வரலையா? தம்பி உங்க அண்ணனாகிய வீமச்சான நேரான மேற்கிழக்கு நெல்லூர் பட்டணம் சென்று அந்த ஆரவள்ளி பெண்கள் இடத்துல அகப்பட்டு விட்டான். கல்ல சிறையில் அடித்து விலங்குகளை தரித்து கலண்டுகளை விட்டு கடிக்க வைத்தார்களாம். அப்படியா? ஆமா. விமச்சனனை சிறையில் அடைத்து வண்டிகளுடைய தன்னுடைய உடலில் உழைக்கக்கூடிய வண்டிகளை விட்டு கடிக்க செய்கிறார்.
வாழ் தர வேண்டாம். இப்பொழுதே சென்று அவர்களை நான் இப்பொழுதே நிறுத்தி வருகிறேன். அர்ஜுனா, ஆ, பீமனை விட நீ பலசாலி அல்ல. ஆ, அப்பேற்பட்ட பீமனே அவரிடத்தில் அகப்பட்டு விட்டான். நீ ஆத்திரத்துல பேசுகிற. பொறுமையா இரு. ஆ. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பொறுமை என்று சொல்லி என்னுடைய அண்ணன் அங்கு அகப்பட்டு இருக்கிறார். அவர் இதற்கு மேலும் நான் பொறுமையாக இருக்க வேண்டுமா? இருப்பா. பெண்கள் மேல் படையெடுப்பது அவ்வளவு நன்மையாகாது. கொஞ்சம் பொறுமையா இரு. ஆ, அதனால பீமசேனன் அங்க சென்று அகப்பட்டு விட்டா. அதனால அவர்களை ஜெயிக்கணும்னா தகுந்த மாதிரி செய்தாதான் அது ஜெயிக்க முடியும். தர்மத்துடன் வழி செல்ல வேண்டும். ஆமா, அதாவது நீ போய் பெண்களை போரிலேயே வர சண்டைக்கா வர உங்ககிட்ட நீ வில் எடுத்து போர் புரிவதற்கு அவரே பெண்கள். நாம் ஒரு நாட்டு அரசர்கள் ஒரு பெண் மேல் படையெடுத்து செல்வது அப்படி ஒரு நல்லா இல்ல. கொஞ்சம் பொறுமையா வீரனோடு தான் போர் புரியணும். பெண்களிடத்தில் அல்ல. அல்ல, அவர்களை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் தம்பி இடத்துல கேட்டு பிறகு செய்வோம். கொஞ்சம் அமைதியா இரு. செல்ல வேண்டும். அதர்மத்தை கையாள வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. தம்பி சகாதேவா, அண்ணா. அதாவது ஆ, ஆரவல்லி பெண்களை ஜெயிக்கிறா இருந்தா ஆ, சாஸ்திரம் பார்க்கணும். ஆ, அதாவது உன் அண்ணனாகி வேமச்சான் அவரிடத்துல அகப்பட்டு விட்டான். அவனுக்கு பொருத்தம் இல்ல. சரி எனக்கு பொருத்தம் இருக்குதான்னு பாடுறான். கொண்டார். அகப்பட்டு விட்டான். இருப்பது 4 பேர். ஆமா. 4 பேர் சாஸ்திர பார்க்கல இருக்கிறார். ஆ. அண்ணா ஆ. முந்தி பிறந்தவர் நீங்க தான். ஆமா. நாங்கள் உங்களுக்கே பார்க்கின்றேன். ஆகட்டும்பா. ஆ. பாதர கண்டெடுத்தான சாஸ்திரத்தில் மிகுந்தவன சகஜவ கண்மணியோ சாதர கண்டெடுத்தான சாஸ்திரமே கண்டெடுத்து சகஜவ கண்மணியோ கட்டெடுத்து பார்க்கும்போது காரியமா தெரியலன்னா அரவல்லி பெண்களுமே நெருப்பு குச்சி ஆகுதன்னா அண்ணனுமே அண்ணா வக்கீல் பிள்ளை எங்க தர்மநந்தன் அண்ணன் ஒரு வக்கி பிள்ளாகவும் ஆரவழி பெண்கள் ஒரு நெருப்பு குச்சியாக இருக்கிறாங்கன்னா பொருத்தம் இல்ல. நெருப்பு குச்சி கிழித்து போட்டால் வக்கி பில் பத்தி எரிந்து விடும். உண்மைதான். உனக்கு பொருத்தமே இல்லன்னா அப்படி என்றால் அண்ணனுக்கு பொருத்தமில்லை என்றால் ஆ, இதோ இந்த வில்லுக்கு ஒரு விதை என்று பெயர் பெற்ற இந்த காட்டு வளைக்கு தாவரத்தை கணித்து பார். என் அண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு பார்க்கின்றேன். ஐந்தேனுடைய அவனை கொட்டத்தில் அழைத்து வருகிறேன். குதிரை நல்ல சமக்காம அல்ல கோடி ரத்து பந்தாமா வந்தாங்க கட்டெடுத்து பாக்குறான சகாதேவன் கட்டெடுத்து பார்க்கும் போது காரியாம தருகிறதா ஆரவல்லி பெண்களும் நிறையாக இருக்கிறார். அண்ணா கட்டெடுத்து பார்க்கும் பொழுது ஆரவல்லி பெண்கள் ஒரு நிறையாகவும் ஆஹா, அண்ணன் அர்ஜுனன் ஒரு ஆடாக இருக்கின்றார். சரி. நிறையாகப்பட்டது ஆடை கண்டால் விடுமா? பொருத்தம் இல்ல. விடாது. அர்ஜுனன் போனா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. அர்ஜுனா, ஆத்திரத்துல அறிவு இறந்து விடுவ. கொஞ்சம் பொறுமையாக இரு. அப்படியா? அந்த சகாதேவா, அண்ணா உன் தம்பிக்கு உனக்கும் சேர்ந்து பாரு. அண்ணா ஆ? பஞ்சாங்க கட்டெடுத்து பார்க்கிற பொழுது என் தம்பிக்கு நகலராஜனுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி? நகலன் ஒரு எலியாகவும் ம், ஆரவல்லி பெண்கள் ம். ஒரு பூனையாக இருக்கிறார்கள். அருமையா போச்சு. நம்ம ஐவருக்குமே பொருத்தம் இல்ல. நிச்சயமாக இல்லை. இல்லை. அப்படி என்றால் இங்க வா. அண்ணா நம்ம தங்கை கணவர் இருக்கிறாரு ஆ, போர் மன்ன ஆ, போருக்கு அஞ்சாதவர். ஆ. அவருக்கு பாரு பார்க்கலாம்.
நம்ம தங்கை மாமனுக்கு தங்கை புருஷனுக்கு போர் மன்னனுக்கு பார்க்க போகணும் என்று கற்றாய். ஆகட்டும். பண்டாங்க கட்டெடுத்தான நமது மாமன் ஒரு மாடாகவும் ஆரவழி பெண்கள் ஒரு நரியாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட போர் வீரருக்கே பொறுத்தல்ல. நரியாகப்பட்டது மாடை கண்டால் விடுமா? இந்த ஜாதகம் பொருந்தும். ஏன்னா தம்பி சங்கதவா அண்ணா அர்ஜுன மகன் அபிமன்னுக்கு பாத்தியா? அபிமன்னனுக்கா? அண்ணா அபிமன்னனுக்கு பார்க்கிற பொழுது எப்படி இருக்குது தெரியுமா? அபிமன்னன் ஒரு நாகம், ஆரவழி பெண்கள் ஒரு கீரியாக இருக்கிறார்கள். சரி, அது சரிப்பட்டு வராது. நம்ம தங்கை மகன் அல்லிமுத்துக்கு பாரு பார்க்கலாம். தங்கை மகனுக்கு அல்லிமுத்துக்கு? ஆமா அண்ணா நல்லா கணிச்சு பாடுறான். யோசனைகள் வந்து விட்டது. ஆகட்டும். குதிரை நல்லா சமக்காம போடு லட்டு பட்ட கட்ட பஞ்சாங்கம் கட்டடிச்சு பாக்குறான கட்டடிச்சு பார்க்க போது காரியாம வெட்டி கட்டடிச்சு பார்க்க போது காரியாம ஆரவழி பெண்களும் நம்ம தங்கை மகனுக்கு அல்லிமுத்துக்கு பார்க்கிற பொழுது ஆரவள்ளி பெண்கள் ஒரு கோழி குஞ்சாகவும் நம் அல்லிமுத்து இருக்கிறார் அல்லவா தங்கை மகன் அன்னவர் கருடனாக இருக்கிறார். பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா இது சரியாக பொருத்தமா இருக்கின்றது இல்லவா? அப்படி பொருத்தமாக இருந்தால் ஜெயிச்சு விடுவான்ல அண்ணா. கருடான் கோழி குஞ்சு லபுக்குன்னு தூக்கி விடு இல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா அல்லிமுத்துக்கு தான் சரியான பொருத்தம். ஓ அண்ணா அல்லிமுத்துக்கு தான் ஆரவள்ளி பெண்கள் இடத்திலே பொருத்தம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆமா. ஆனா தங்கையாகப்பட்டவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டபடினால் திருமணம் ஆன பொழுதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாமும் சென்றது கிடையாது, அவர்களும் நம்ம இடத்தை வந்தது கிடையாது. நம்முடைய தங்கை மகன் தங்களுடைய புருஷன் போர் மன்னனுக்கும் பாண்டவர்களுக்கும் சரியான ஒரு போட்டி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தங்கையோட மகன் அல்லிமுத்தை எங்களுடைய பந்தயத்துக்கு கொண்டுட்டுவான்னு கூப்பிட்டா அந்த போர் மன்னன் நமக்கு அனுப்புவாரா? நம்ம பாண்டவனை கண்டுவிட்டால் போதும், அவன் போருக்கு அஞ்சாத வீரன் நம்மளை சும்மா விடுவாரா? அர்ஜுனா அண்ணா இருந்தாலும் பகைத்தா, ஆனா தங்கச்சி கொடுத்துட்டோம் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதனால மச்சான் ஏதாவது பேசினா கூட கொஞ்சம் உங்க ஆத்திரத்தை கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தீங்களா எப்படியாவது நான் சரி பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம தங்க அரமனைக்கு போகணும். பாண்டவர்கள் ஐவர்களே பீமனாக விட்டு விட்டான். பாண்டவர்களை கண்டால் இந்த பாருலகமே பயந்து நடுங்குமா? அப்படி இருக்கு. அது அன்று
அது தங்கையை கொடுக்காதமென்னு நம்ம மேல பகை. இப்ப தங்கச்சி கொடுத்துருக்குறோம். பகை வருமா? வராது. இருந்தாலும் பார்க்கலாம். மைத்துனர் நம்ம மீது கோபமாக அல்லவா இருக்கிறார். எதுக்கு போய் பார்க்கலாம்? அப்பதான் நமக்கு யாருக்கு பொருத்தம் இல்ல. அவன் தங்கை மகனுக்கு தான் பொருத்தம் சரியா இருக்கு. போயும் ஒரு மைத்தனுடைய மாமச்சன காலையே உருவணுமா? என்ன பண்றது நம்ம நேரம் தெரியலையே. ஏண்டா மாம மைத்திரன்னு நீ பேசுற. இப்ப பெண்கள் ரொம்ப இழிவான நிறுவனத்தை கொடுத்துட்டாங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமா காரியத்துக்கு ஆண்டவள் ஐவரும் கப்பமணம் கட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்ப இதை செய்யலாமா? நம்ம தங்கச்சி தாடா புக்கா. ஆண்டவள் அடிமைப்பட்டு கப்பமணம் கட்டுவதா? ஆ. அவர்களை வென்றாக வேண்டும். அதனால போய் அண்ணனை தான் சிறைவைத்து வர வேண்டும். ஆமா, அதனால போய் தான் ஆகணும். தங்களுடைய இருப்பிடம் தேடி போக வேண்டும். ஆமா. அப்படி என்றால் உறவுப்படுங்கள். அப்படி இருந்தாலும் ஆ. நம்முடனே விளையாடி கொண்டிருக்கிறான் ஆ. நம்முடைய மகனாகப்பட்டவன் அபிமன்னன். ஆ. அவனை தனிமையில விட்டு நாம் அங்கே சென்றால் அவனை யார் பார்த்துக் கொள்வது? ஆகட்டும். அவனை நம்முடன் அழைத்து வா. அழைத்து சென்றால் செல்லுங்கள். நமக்கு துணையாக இருக்கிறான். 4 பேரும் போனால் அங்கே தங்கி கோபித்துக் கொள்வார், அண்ணனை காணவில்லை என்று. அவனை அழைச்சியா ஐவர்களாக இருக்கும் அல்லவா? சரி, ஆகட்டும். ஆகட்டும். யாருக்கு? ஏய், ஏய். ஓய். ஏய், மக்கா, புருமுல் பேரா. சொல்லுங்க. அதனால சீக்கிரம் என்னுடைய மகன் என்னடா இது? சீக்கிரமாக சென்று என் மகன் அபிமன்னனை நாங்கள் அழைத்தோம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வா. அப்படி ஓரமா உட்காருங்க. நண்பா, இருந்தாலும் நமக்காக அன்பளிப்பு அளித்தார்களே அனைத்து உள்ளங்களும் இன்னும் உயிரின் மேலான நம்மளை பெற்றாலும் தந்தை இல்ல, அல்லாத போயிட்டாலும் தந்தை. ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நம்ம தர்ம தாய்மார்களும் அனைவற்ற பெயர்களும் கேட்டுக் கொடுப்பது அல்லாத கொடுப்பது அந்த தெய்வ குணத்துக்கு ஒப்பாகி அவருடைய சொத்தில் 10-20 அன்பளிப்பு அனைத்து உள்ளங்கள் எப்படி வாழ வேண்டும்?